வெஜ் ஆம்லேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னடா வெஜ் சிக்கன் பாப்கார்ன் தானே கேட்குறீங்க. சிக்கன் இல்லாமல் அதே சமயம் முட்டையும் சேர்க்காம காலிஃப்ளவரை வச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் அதே டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வெஜ் சிக்கன் பாப்கார்ன் செய்யலாமா? ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா இதில் போட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க மாவில் 4 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பெரட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிராம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துட்டு பொரிக்க வேண்டியது தான். பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். லேசான ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இது வெறும் வாயில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும். வேணும்னா டொமேட்டோ கெச்சப்பும் வச்சுக்கலாம்.